வெனிசுலா அதிபரை கைது செய்து கைவிலங்கிட்டு அழைத்து சென்றதோடு அந்நாட்டை இனி அமெரிக்காவை நிர்வாகம் செய்யும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். எண்ணெய் மற்றும் கனிம வளம் நிறைந்த தென் அமெரிக்க நாடான வெனிசுலா அமெரிக்கா இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே மோதல் போக்கு நீடித்து வந்தது. வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிக அளவில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் இந்த கும்பலின் தலைவராக அதிபர் நிக்கோலஸ் மதுரோ செயல்படுவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார். இந்த நிலையில் வெனிசுலா தலைநகர் கராகஸ் மீது அமெரிக்க படைகள் நேற்று மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தின. ராணுவ தளத்தில் பலத்த பாதுகாப்புடன் இருந்த அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைபிடித்து நாடு கடத்திய தகவலை ட்ரம்ப் வெளியிட்டார். இதன்பின் சில மணி நேரங்களிலேயே அதிபர் மதுரோவின் கண்களை துணியால் கட்டி கைவிலங்கிட்டு கப்பலில் அமெரிக்கா அழைத்துச் சென்ற புகைப்படத்தையும் ட்ரம்ப் வெளியிட்டார். மதுரோவும் அவரது மனைவியும் அமெரிக்க மண்ணில் விசாரணையை எதிர்கொள்வர் என்றார். வெனிசுலாவில் பாதுகாப்பான, முறையான மற்றும் நியாயமான அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் வரை அந்நாட்டை அமெரிக்கா நிர்வாகம் செய்யும் என்றும் ட்ரம்ப் அறிவித்தார். வெனிசுலாவில் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் சென்று எண்ணெய் வளங்கள் தொடர்பான தொழில்களில் இறங்குவர் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவி ஆகியோர் நியூயார்க்கின் தெற்கு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். மதுரோ மீது போதைப்பொருள், தீவிரவாத சதி, கொக்கைன் இறக்குமதி சதி, இயந்திர துப்பாக்கி மற்றும் அழிவுகரமான சாதனங்கள் வைத்திருத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வெனிசுலா முழுவதும் குழப்பமான சூழல் நிலவும் நிலையில் அமெரிக்காவின் நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்று ரஷ்யாவும், சர்வதேச சட்டங்களையும் வெனிசுலா நாட்டின் இறையாண்மையையும் அமெரிக்கா மீறியுள்ளதாக சீனாவும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதேபோல் பிரேசில், கியூபா, ஈரான், ஸ்பெயின், கொலம்பியா, சிலி, பொலிவியா, அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் ஐநா சபையும் கண்டனம் தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.